ஸோ இதுதான் அந்த படம். இதுதான் இனிஷியேஷன் ஃபேக்டர் சிக்மா, டெர்மினேஷன் ஃபேக்டர் ரோ. Next. And indicate this question. How the RNA polymerase is able to catalyze all three steps, which are initiation, elongation, termination. So RNA polymerase வந்து அதால கேட்டலைஸ் பண்ண முடியும், கேட்டலைஸ் பண்ண முடியுது. ஆல் இந்த 3 ஸ்டெப்ஸுமே இந்த இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் இந்த 3 அந்த RNA polymerase வந்து கேட்டலைஸ் பண்ண முடியுதுன்றாங்க. ஸோ இதுதான் இனிஷியேஷன் ப்ராசஸ் அண்ட் எலாங்கேஷன் ப்ராசஸ், அப்புறம் டெர்மினேஷன் ப்ராசஸ். RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. So the RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. So RNA polymerase-ன்றதனால வெறும் அதால வந்து only catalyze தான் பண்ண முடியும் இந்த process of elongation-ல அப்படின்றாங்க. The initiation factor sigma-ன்றது ஒன்று இருக்கு, நெக்ஸ்ட் டெர்மினேஷன் ஃபேக்டர்ன்றது ரோ ஒன்று இருக்கு. ஸோ இனிஷியேட் பண்ணுறது, டெர்மினேட் பண்ணுறதும் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இவங்க 2 பேர் தான் பண்ணுறது. நம்ம இதை பார்த்தோம். இனிஷியேஷன் ஃபேக்டர்ன்றது வந்து சிக்மா அதோ இருக்கு, நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து டெர்மினேஷன் ஃபேக்டர்ன்றது ரோ தோ இருக்கு. இவங்க தான் வந்து சிக்மான்றது இனிஷியேட் பண்ணும், ரோ ஃபேக்டர்ன்றது வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. இவங்க இந்த RNA polymerase கூட தான் வந்துட்டு அப்புறம் வெளியில் போயிடுவாங்க. Next, addition with the factor after this specific of RNA polymerase or to enter higher initiate or terminate. So addition இந்த ஃபேக்டர்லாம் வந்து எதனா ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கா? RNA polymerase வந்து என்டையராக வந்து இனிஷியேட் பண்ணுறதும் இனிஷியேட் பண்ணுறதும் டெர்மினேட் பண்ணுறதும் வந்து இந்த ஃபேக்டர் வந்து எதனா ஆல்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐ மீன் சொல்கிறாங்க. ஃபேக்டர்ன்றது வந்து ஆல்டர் தி ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் தி RNA polymerase. ஸோ இந்த இதில் ப்ராசஸில் இந்த இதில் இனிஷியேட் பண்ணுறது நம்ம சிக்மா ஃபேக்டர் தான், டெர்மினேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்ம ரோ ஃபேக்டர் தான். இந்த பாக்டீரியா, ஸோ இந்த பாக்டீரியாவில் வந்து சின்ஸ் mRNA-ன்றது வந்து require எந்த ப்ராசஸ் எனி ப்ராசஸ் to become active. Also, since transcription and translation take place in same compartment, there is no separation of cystole and nucleus in bacteria. Many times the translation can begin much before the mRNA is fully transcribed. So RNA-ல வந்து mRNA-ன்றது வந்து அதுக்கு வந்து தேவை கிடையாது. ஏன்னா வந்து எந்த ப்ராசஸ் நடந்தாலும் அதில் வந்து ஆக்டிவாக தான் நடக்கும். ஆல்சோ அது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனாலும் சரி, டிரான்ஸ்லேஷன் ஆனாலும் சரி, அது ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டேக் பிளேஸ் அது வந்து சேம் கம்பார்ட்மெண்ட்டில் தான் அது டேக் பிளேஸ் ஆகுது. ஏன்னா வந்து எந்த ஒரு செப்பரேஷனான ஒரு சிஸ்டோலோ இல்லைன்னா நியூக்ளியஸோ பாக்டீரியாவில் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ மெனி டைம் இந்த டிரான்ஸ்லேஷன்ன்றது வந்து RNA வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்ன்றது நடந்துருது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ன்றது வந்து கப்பல்ட் இன் பாக்டீரியா, ரெண்டும் சேர்ந்து தான் ஆகும் பாக்டீரியாவில் அப்படின்றாங்க. யூகரியோட்ஸ்ன்றது வந்து அடிஷ்னலாக 2 காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. என்னென்னா வந்து தேர் ஆர் லீஸ்ட் 3 RNA polymerase in the nucleus. In addition, the RNA polymerase found in the organelle. ஸோ RNA-ன்றது வந்து லீஸ்ட் குறைஞ்சபட்சமாக 3 RNA polymerase-ன்றது இருக்கும் நியூக்ளியஸில். இன் அடிஷனாக RNA polymerase-ன்றது வந்து ஆர்கனல்ஸ்லாமும் இருக்குது. ஆர்கனல்ஸ்லாம் என்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, சாரி ஐ மீன் ஆர்கனல்ஸ். இப்போ ஒரு செல் இருக்குன்னா வந்து அது RNA-ன்றது உள்ளே இருக்கிறதுல அது உள்ளே இருக்க பார்ட் அதுதான் ஆர்கனல்ஸ். There is clear cut division of labor. அவங்கவுங்க வேலைன்றது வந்து அவங்க வந்து கிளியர் கட்டாக அவங்க செய்வாங்க. அதுதான் RNA polymerase 1 is transcribed rRNA. ஸோ RNA polymerase 1ன்றது rRNA. இதில் வந்து 28S 18S 5.8Sன்றது 3 இருக்குது.
whereas RNA polymerase 3ன்றது வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNAன்றதுக்கு வந்து அது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNA, 5S RNA and snRNA. ஸோ snRNAனா வந்து ஸ்மால் நியூக்ளியர் RNAன்னு அர்த்தம். ஸோ RNA polymerase வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNA, 5S RNA, snRNA ஸ்மால் நியூக்ளியர் RNA. நெக்ஸ்ட் RNA polymerase 2ன்றது வந்து transcribe the precursor of mRNA. ஸோ RNA polymerase 2ன்றது வந்து mRNAவை டிரான்ஸ்கிரைப் பண்ணுறாங்க heterogeneous nuclear RNA. அதாவது heterogeneous nuclear RNA வந்து hnRNA. ஸோ hnRNAன்றது தான் வந்து heterogeneous nuclear RNAன்றது தான் hnRNA. நெக்ஸ்ட் செகண்ட் காம்ப்ளெக்சிட்டின்றது பார்த்தோம்னா the primary transcript contains both the exons and introns and are non-functional. ஸோ செகண்ட் காம்ப்ளெக்சிட்டின்னா ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்ன்றது வந்து போத் எக்ஸானுமே இருக்கும் அண்ட் இன்ட்ரானுமே இருக்கும் அண்ட் ஆர் நாட் ஃபங்க்ஷனல். ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷனல் இதோட ஃபங்க்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க யூகேரியட்ஸில். non-functional and or non-functional. அதாவது செகண்ட் காம்ப்ளெக்சிட்டின்னா இந்த ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்ன்றது வந்து போத் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்ஸ் இருக்கும் அண்ட் நான்-ஃபங்க்ஷனல் ஆகும் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் hence subjected to process called splicing, where the introns are removed and exons are joined is a defined order. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸில் இந்த ஸ்ப்ளைசிங்கிறதுல வந்து இந்த ப்ராசஸில் நம்ம ஸ்ப்ளைசிங்கிறோம் வேறு இன்ட்ரான்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸான்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம்ல இந்த ப்ராசஸ் பேஸ் ஸ்ப்ளைசிங் ஆர்டர் ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் HNRNAன்றது வந்து அந்த ஒரு அடிஷ்னல் ப்ராசஸ்லாம் போய்ட்டு அது வந்து அடிஷ்னல் ப்ராசஸ் என்ன பண்ணோன்னா கேப்பிங் அண்ட் டெய்லிங்கிற ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ கேப்பிங்கிறது வந்து அன்யூஷுவல் நியூக்ளியோடைடு மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த மெத்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் நம்ம அதில் பண்ணுறது HNRNA. இங்கே திரும்ப ஆட் பண்ணிவிட்டு 5' வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ HNRNAன்றது அண்ட் டெய்லிங் அடினைலேட் ரெசியூஸ்ன்றது 200 to 300 இருக்கும் அண்ட் ஒரு அடட் 3' எண்டில் இவ்வளோ 200 to 300 அடினைலேட் ரெசியூஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. அண்ட் டெம்ப்ளேட் இண்டிபெண்ட் மேனர் இது வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து இண்டிபெண்ட் மேனராக இருக்கும் அப்படின்றாங்க. பாலி அடினைலேட் ரெசியூஸ் இதுதான் 200 to 300 இருக்கும். நெக்ஸ்ட்டு it is fully processed HNRNA. இப்போ ஃபுல்லாக ப்ராசஸான HNRNAவை நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்னா mRNA நம்ம சொல்லுவோம். mRNA ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அவுட் ஆஃப் நியூக்ளியஸ் வெளியிட்டு வெளியில் வந்துடும். அந்த இதுவை தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்லேஷன்ன்றது இதுதான். நெக்ஸ்ட்டு ஸோ டிஎன்ஏலேருந்து நமக்கு ஆர்என்ஏலேருந்து நெக்ஸ்ட்டு ஸோ ஃபுல்லி ப்ராசஸான HNRNA mRNAன்னு சொல்கிறோம்ல அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது பெஸ்ட்டு எதுக்காகனா டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்காக அதை வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அதுதான் சொல்லலாம். The significance of such complexity now begin understood. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமா இந்த ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் represent probably assign the feature of the genome. ஸோ இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது ஜீன் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஜீனோம் நம்மளோட ஜீனோம் இருக்குல்ல அதோட ஃபீச்சர் அப்படின்றாங்க. அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ட்ரான்ஸ் இஸ் remission of antiquity and the process of splicing represent the dominance of